என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என்னுடைய நாமத்துக்கு மகிமையாக அவன் கொம்பு உயரும். கைகளை தட்டுங்கன்றேன். ஹல்லேலூயா. உன்னுடைய உண்மையின்படி அல்ல, உன்னுடைய நீதியின்படி அல்ல, உன்னுடைய சில பிரயாசத்தின்படி அல்ல, என்னுடைய உண்மையின்படி, என்னுடைய கிருபையின்படி, என்னுடைய நாமத்தினால உன் தலை உயரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. தைரியமா சொல்லலாம். நான் அப்படிங்களா? தைரியமா சொல்லலாம்ன்றேன். ஏன்னா நான் உண்மையா இருக்கிறத நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கும். நான் எந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமோ, இருக்க முடியுமோ, இருக்க முடியாதோ, அப்போ என் தலை உயருமோ உயராதோன்ற கேள்வியோட வாழலாம். அவர் சொல்றாரு, நீ உண்மையா இருக்கணும் இல்லைன்னு சொல்லல, ஆனா இனி நான் உன்னுடைய உண்மையின்படி செய்ய போறதில்ல. நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன், நான் கிருபை உள்ளவரா இருக்கிறேன், உன் மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறேன். அதனால நானே உன் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறேன். அது என்னுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்குன்னு சொல்றாரு. என்னுடைய நாமத்தினால அவன் கொம்பு, அவனுடைய தலை உயரும். கையை தட்டுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா,